திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 429 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 46. திரு வெண்பா பாடியருளிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பள்ளி எழுச்சி திருப்பதிகம் பாடியருளுகின்றார். இயல்புடன் மொழியும் பள்ளி எழுச்சி என்று இதனை திரு வாதவூரடிகள் புராணம் கூறுகின்றது. விதிப்படி ஓதத் தகுந்த திருப்பள்ளி எழுச்சி என்பது இதனுடைய பொருள். அடியார்களுக்கு அருள் வழங்க சிவபெருமானை துயில் உணர்த்தி விண்ணப்பம் செய்து கொள்வதாக திருப்பள்ளி எழுச்சி திருப்பதிகம் அமைந்திருக்கின்றது. விடியல் பொழுதில் இந்த உலகத்தில் சூரியன் ஒளியும் சிவபெருமானது திருமுகத்தில் அருள் ஒளியும் அழகாக ஒப்புமைப்படுத்தப்படுகின்றன. அடியார்களின் பழங்குடில் தோறும் எழுந்தருளுகின்ற பரனாகவும் அருள் அன்னையோடு வானத்திலிருந்து இறங்கி வையகம் புகுந்து அடியார்களை ஆட்கொள்பவராகவும் சிவபெருமான் போற்றப்படுகின்றார். பள்ளி என்பது படுக்கை, அதிலிருந்து எழுவிப்பதாகிய தொழிலை விளைவிக்கும் பாடல். பள்ளியிலிருந்து எழுதல், அது பள்ளி எழுச்சி என்று ஆயிற்று. முந்தைய காலங்களில் அரசர்கள் துயில் எழும் காலமாகிய அதிகாலை வைகறை பொழுதில் அவர்களை எழுப்புபவர்கள் பாடல் பாடி எழுப்புவதாக தொல்காப்பியம் பொருளதிகாரம் கூறுகின்றது. சம்ஸ்கிருதத்தில் சுப்பிரபாதம் என்று சொல்வார்கள். பிரபாதம் என்பது வைகறை பொழுது, சு என்பது நல்ல என்ற பொருளிலே சுப்பிரபாதம் என்று அமைகின்றது. மிக மெதுவாக திருவடிகளை வருடியும் குளிர்ந்த விசிறியால் விசிறியும் ஸ்ருதியாலோ இனிய இசையாலோ பிரபுக்களை துயில் எழுப்ப வேண்டும் என்று போஜ மன்னரினுடைய அறிவுரை. திருப்பள்ளி எழுச்சி திருப்பதிகத்திற்கு அமைந்த கருத்துரை திரோதான சுத்தி என்பது. திரோதானம் என்பது மறைத்தல். உயிர்களுக்கு வினை பயன்களை ஊட்டும் போது இறைவனின் திருவருளாகிய சக்தி ஆன்மாக்களின் மறைப்பு சக்தியை நீக்குவதற்காக தொழில் புரிவதால் திரோதான சக்தி என்று ஆயிற்று. வினை பயன்களை முழுவதும் ஊட்டி முடித்த பின் அத்திரோதான சக்தியே அருள் சக்தியாக மாறும் என்று ஞான சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த நிலையே இங்கே திரோதான சுத்தி என்று இப்பதிகத்தின் கருத்துரையாக அமைகின்றது. இதுவே அகஸ்திய சூத்திரமும் ஆகும். ஏகமாகிய திரோதாயி மறைப்பான மலம் நீங்குதல் என்பது திருவாசக உள்ளக்கிடை. ஏர்மருவு திருப்பள்ளி எழுச்சி பணிவிடை கேட்டு ஆர்வமுடன் ஆண்டவர்க்கு அன்பு செய்யும் இயல்பே என்று திருப்பள்ளி எழுச்சி திருப்பதிகத்தை போற்றுகின்றது பழைய திருப்பெருந்துறை புராணம். ஆன்மா திரோதான சக்தியின் வசப்பட்டிருப்பது என்பது தூக்கம், துயில். அருள் சக்தியின் வசமாக ஆன்மா நிற்பது துயிலிலிருந்து எழுவது என்று இதனை பொருள் கொள்ள வேண்டும். கண் ஒளியோடு ஆன்மபோதமும் கலந்து நின்று பொருட்களை கண்டால் மட்டுமே கண் பொருள்களை காண இயலும் என்ற சிவஞான போதம் 11ஆம் சூத்திரம் கருத்து இங்கே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவே உறக்கமும் விழிப்பும் இல்லா இறைவன் இங்கே ஆத்மாக்களின் உயிர்களின் பொருட்டு, உயிர்கள் திரோதான சக்தி வசப்பட்டு இருக்கும்போது உறக்கமும், அருள் சக்தி வசப்பட்டு உயிர்கள் இருக்கும்போது விழிப்பும் கொண்டவனாக ஆகின்றார் இறைவர் என்ற கருத்திலே நாங்கள் திரோதான சக்தியின் ஆட்சியிலிருந்து விடுபட்டு சுத்தியுற்றோம். இனி அருள் சக்தியின் ஆட்சி தொடங்குகின்றது. எனவே எம்பெருமானே நீயும் துயில் உணர்வாயாக என்று இறைவனை போற்றும்படி இத்திருப்பதிகம் அமைகின்றது. எண்சீர் களி நெடில் ஆசிரிய விருத்தங்களாக அமைக்கப்பட்டது இத்திருப்பதிகத்தின் திருப்பாடல்கள். உயிரானது கேவல சகல சுத்த நிலைகளிலிருந்து நீங்கி திருவருள் உதயமாகும் காலம் அப்பராசக்தியே இருள் நீங்கி கதிர் உதயமாகும் போது திருவருட்செயலை பராசக்தியின் பேரு என்று அருளியது என்று இதனை கண்டுகொள்ள வேண்டும். பள்ளி என்பது துயில், எழுச்சி என்பது எழுதல்,
பள்ளி எழுச்சி என்பது துயில் நீங்கி எழுதல். ஒவ்வொரு நாளிலும் பகலானது உலகம் விரிந்திருக்கின்ற காலத்தையும், இரவு என்பது உலகம் ஒடுங்கியிருக்கின்ற காலத்தையும் குறிக்கின்றன. இரவு 25 நாழிகைக்கு மேல் 30 நாழிகை வரையுள்ள விடியற்காலம் படைப்பு காலம் தொடங்குகின்ற அவதரத்தை குறிக்கின்றது. அழிப்பு காலத்தில் உலகத்தோடு ஒடுங்கிய உயிர்களுக்கு பக்குவம் வருவிப்பதற்காக இறைவன் லய நிலையிலிருந்து ஸ்தூல ஐந்தொழிலுக்கு ஏதுவாகிய சூக்ஷ்ம ஐந்தொழில் செய்கின்றார். அதனாலே உயிர்கள் இதற்கு முன் பல பிறவிகளில் உள்ள அனுபவங்களின் பயனாக திரோதான மலத்திலிருந்து நீங்கும் பக்குவத்தை அடைகின்றன. மறுபடியும் இறைவன் ஸ்தூல ஐந்தொழில் செய்வதற்கு உன்முகமாய் நின்று முதலிலே படைப்புத் தொழிலை தொடங்கும் அவதரம் திருப்பள்ளி எழுச்சி ஆகும். எனவே திருப்பள்ளி எழுச்சி திருப்பதிகத்தின் கருத்து அது திரோதான சுத்தி. திரோதானம், சுத்தி என்ற 2 சொற்களால் ஆனது இந்த சொற்றொடர். திரோதானம், திரோபவம், மறைத்தல் என்பனவெல்லாம் ஒரே பொருளைத் தருகின்ற வேறு வேறு சொற்கள். திரோதானம் என்பது இறைவனது பஞ்ச கிருத்தியங்களுள் ஒன்றாகிய மறைப்புத் தொழில். அது உயிருக்கு இருவினை ஒப்பு பருவம் அடையும் வரை இந்த உலகில் நல்வினை தீவினைகளால் அடையத்தக்க அனுபவம் அடையும் பொருட்டு இறைவன் உயிருக்கு உண்மையை மறைத்து நிற்கும் அருட்செயலாகும். இந்த மறைப்புத் தொழிலில் இறைவன் படிமுறையில் மலத்தை நீக்கி உயிரை தூய்மை அடையும்படி செய்வது அது திரோதான சுத்தி என்று அழைக்கப்படும். இனி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. திரோதான சுத்தி, மறைப்பாற்றலின் வலி மடங்குதல், இறைவனை துயில் உணர்த்த பாடி பணிவிடை கேட்டு அன்பு செய்தல். திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கோடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்று அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு. தேவனல் செறிகளல் தாழ்கிணை காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே.
யாவரும் அறிவு அறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பூதங்கள் தோறும் நின்றாய் எனில் அல்லால் போக்கிலன் வரவு இலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் குனை கண்டறிவாரை. சீதம் கொள்வயல் திருப்பெரும் துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும். ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பப்பர வீட்டு இருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டருள் புரியும். இப்பிறப்பறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது பழச்சுவையென அமுதன அறிதற்கு அரிது என எளிது என அமரரும் அறியார். அது பழச்சுவையென அமுதன அறிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும். மது வளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திரு பெரும் துறை மன்னா. எது எமை பணிகொளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எது எமை பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்று அறிவார். பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய்
ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்பு அடியோங்கள், மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெரும் துறையாய் வழியடியோம், கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார், எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய், எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி, சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி, சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி, திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம், அவன் விருப்பு எய்தவும் அலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும், அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லாய், அவனியில் புகுந்தெமை ஆட்கொள்ளவல்லாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி திருப்பதிகத்தின் திருப்பாடல்களின் அர்த்தத்தை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.